வணக்கம். இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது என்னென்னா, பொன்னியின் செல்வன் படம். அந்த படத்தை பற்றி எனக்கு தோணுனதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம கூட இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம கூட தமிழ் பூமியிலிருந்து ஆறுமுகம். ஆமாம், 2 பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தை பற்றி உங்கள் கூட பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி ஆனால் நம்ம பேச போகிறது பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன். அதை பற்றி ஃபஸ்ட்டு படம் எப்படி இருந்துச்சு சொன்னா? படம் ரொம்பவே நல்லா இருந்தது. நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. நான் என்ன சொல்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெட்டராகவே இருந்தது. ஆமாம், கரெக்டு. நான் எனக்கு பேசிக்கலி மணிரத்னம் அவரோட படம் அவ்வளோவெல்லாம் பிடிக்காது. அது ரொம்ப ரியலாக நம்ம பேசும்போது எப்படி பேசுவோம், நல்லா இருக்கியாப்பா என்ன ஏதுன்னு பேசுவோம். ஒரு டான்னா கூட எப்படி பேசுவான், ஏதாவது திட்டுவான் போவான் வருவான். ஆனால் அவர் படத்தில் என்ன செல்வா இங்கே வந்தீங்களா போகிறீங்களா, ஒருத்தன் சூர்யா அந்த மாதிரிலாம் பேசுகிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் எல்லோரும் ஆகும் வாங்க மணிரத்னம் பெரியாள் வாங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிடிக்கவே பிடிக்காது. அவர் படத்தில் பிடிச்ச படம் அலைப்பாயுதே பிடிக்கும். அப்புறம் ஓகே கண்மணி நல்லா இருந்துச்சு. இப்போது ரீசெண்டாக வந்துச்சு லாஸ்ட் படம், அந்த 3 பேர் நடிச்சிருப்பாங்களே ஹீரோஸ், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் இதாகவே டவுட்டாகவே இருந்துச்சு. சரி மணிரத்னம் இந்த மாதிரி எடுத்துட்டாருன்னா வந்தியத்தேவன் நான் வந்தியத்தேவன் வந்தேன் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சோம். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, நார்மலாக பேசுகிற மாதிரி ஒரு படம் எடுத்துருந்துருக்காரு. ஸோ தட் இஸ் ரியலி குட். ஆமாம், எனக்கும் மணிரத்னம் மூவினா நான் போய் பார்த்துருவேன், அந்த மாதிரிலாம் இல்லை. படம் நல்லா இருந்தால் பார்ப்பேன், அப்படி தான். எனக்கு மௌனராகம், அப்புறம் அந்த கணத்தில் முத்தமிட்டால், அலைப்பாயுதே இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மற்றபடி நிறைய படங்கள் பிடிக்கவே செய்யாது. என்ன படம் இது ஒன்றும் புரியவே இல்லை அந்த மாதிரி இருக்கும். அவர் ஷார்ட் நல்லா வைப்பார், ஆங்கிள் நல்லாயிருக்கும், அதெல்லாம் நிறைய நான் ரீட் பண்ணியிருக்கேன், சொல்லுவாங்க பெரிய டைரக்டர்ஸ்லாம் சொல்கிறது தான். ஆனால் அதெல்லாம் நம்ம ஒரு படத்தில் அனலைஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது இல்லையா. படம் நல்லா இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கல மணிரத்னம் இதை எப்படி எடுத்திருப்பாரு அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. நெக்ஸ்ட் எனக்கு காஸ்டிங், நான் இது இதான் காஸ்டிங் இவங்கெல்லாம் தான் அப்படின்னதுலேருந்தே நான் ரொம்ப கடுப்பானது ஜெயம் ரவியை போய் எதுக்கு பொன்னியின் செல்வனை போட்டார், ஜெயம் ரவி எதுக்கு போட்டார், நல்லாவே இல்லைன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் நிஜமாவே காஸ்டிங் எல்லாருமே கரெக்டாக தான் இருந்தது. அந்த படத்தோட பார்க்கல இவங்களை போட்டிருக்கக்கூடாது, நல்லா இல்லை, இவங்க அதுக்கு அந்த ரோலுக்கு அந்த கேரக்டருக்கு இவங்க ஒரு இதே கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் யாருமே இல்லை. எல்லாரும் கரெக்டாக அந்த ரோல் என்னவோ அதை கேரக்டரை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ண மாதிரி தான் இருந்தது ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ. கரெக்ட். எனக்கு வந்தியத்தேவன் புக்கில் படிக்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஸ்க்ரீனில் பெருசாக ஏன் வந்தியத்தேவன் தான் வருவான்னு தெரிஞ்சனாலே என்ன பெருசாக அவ்வளோவா வந்தியத்தேவன் எனக்கு பெருசாக அட்ராக்ட் பண்ணல. அவர் படத்தில் வராது, நல்லா தான் நடிச்சிருக்காரு, அதெல்லாம் ஓகே. பட் பெருசாக ஒன்றும் அட்ராக்ட் பண்ணல வந்தியத்தேவன். ஓகே ஃபைன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அருள்மொழிவர்மன் சூப்பராக நடிச்சிருந்தார் ரவி. ஜெயம் ரவி வந்த உடனே அந்த படமே வேறு லெவலில் கொஞ்சம் சூடு பிடிச்சி போயிடும். விக்ரம் கேரக்டர் ஓகே, விக்ரம் நல்லா தான் நடிப்பார், ஓகே அவரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரிஷா சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஆமாம், குந்தவை நிஜமாவே ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கும். அண்ட் ஒரு அரசி, ஐ மீன் ஒரு இளவரசி அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இளவரசியாகவே தான் தெரிஞ்சாங்க த்ரிஷா ஸ்க்ரீனில். குந்தவை கேரக்டர் ரொம்பவே ஜஸ்டிஸ் பண்ணியிருந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அப்புறம் அந்த இதுவும் நல்லாயிருக்கும், அதில் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த பெரிய கப்பலில் வருவார் பழுவேட்டரையர், அந்த கப்பல் பிரம்மாண்டமாக இருக்கும், அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பேசுகிற இடம், அப்புறம் அந்த பாட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரகுமான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழித்து தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சூப்பராக இருந்துச்சு. அது கிளைமேக்ஸ் சீன்லலாம் அந்த பரபரப்பு அதெல்லாம் இருக்கிறப்போ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருக்கிறதுனால நமக்கே அந்த ஒரு பதட்டம் பரபரப்பு அதெல்லாம் இந்த புக்காக படிக்கல நம்மளுக்கு அதை கண்டிப்பாக அதை கல்கி கொண்டு வந்திருப்பாரு. நமக்கே என்ன இப்படி சொல்லி ஒரு பதட்டத்தோடையே படிக்கிற மாதிரியா நிறைய இடங்கள் இருக்கும். ஸோ அதை கிளைமேக்ஸில் கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்கன்னே தான் சொல்லணும். அந்தளவுக்கு அதை ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாங்க. இதை விட இந்த படத்தை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியல. இதை விட அப்படி எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு மேபி வேறு டேரக்டர்ஸ் பெருசாக மூவி அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். பட் எனக்கு இப்படி தானே எடுக்க முடியும், இதுக்கு மேலே என்ன எடுக்க முடியும். ஒரு 3 hours ஒரு 2 part ஒரு 3 மணி நேரத்தில் சொல்கிறதுக்கு என்னென்ன முக்கியமான சீன்ஸோ அதை தான் அவங்க கொடுக்க முடியும். ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டே போக முடியாது. இவர் எப்படி வந்தார் என்ன ஏதுன்னு சொன்னால் இதுவே 3 மணி நேரம், இதுக்கும் மேலே இங்கே 6 மணி நேரம் தான் ஃபஸ்ட் பார்ட் எடுக்கணும் அப்படி எடுத்தா. ஸோ
அடுத்தடுத்து ஒரு பரபரப்பாக சீன்ஸ் மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. எல்லாமே முக்கியமான காட்சிகள் தான். எதையுமே வந்து இல்லை இது சும்மா வச்சுருக்காங்க ஒரு அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே அடுத்தடுத்து ஒரு அடுத்த கட்டம் கதையோட முக்கியமான கட்டத்தை நோக்கியே அடுத்தடுத்த காட்சிகள் மூவ் ஆகிட்டே இருந்தது. அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் அந்த யாரோ சொன்னாங்க அந்த புக்கை வந்துட்டு ஒரு 1000 பேர் படித்தாங்கன்னா 1000 பேருக்கு 1000 வந்தியத்தேவன் இருப்பாங்க, 1000 பூங்குழலி இருப்பாங்க, அவங்க மைண்டில் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக அது ஒரு பாசிபிளான காரியமே இல்லை. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கதைக்கு அவர் எழுதும்போது நிறைய எழுதியிருப்பார். அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து இதில் இல்லை தான். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சேந்தன் அமுதன்ற ஒருத்தர் வெளில பூ விற்கிறவர் இருப்பார். அவர் வந்துட்டு அவரோட பூ விற்கிறத வச்சே ஒரு பெரிய கதையே போகும். அவரை வந்தார், அப்புறம் வந்தியத்தேவன் வந்து குதிரையை தொலைச்சிருவார், அப்புறம் புது குதிரையை வந்து எப்படி சம்பாதிக்கிறதுன்ற ஒரு இது வரும், எப்படி சம்பாதிச்சுட்டு போகணுன்னு வரும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குந்தவையை மீட் பண்ணுறது வந்து அவர் இப்போ மீட் பண்ண மாதிரி டேரெக்டாக போய் மீட் பண்ணிட மாட்டார். அப்போ குந்தவைனே தெரியாது. ஒரு ஒரு ஜோசியக்காரர் வீட்டில் குழந்தை ஜோடிதாரே கிடையாது, இல்லை அங்கே தான் மீட்டே பண்ணுவாங்க. ஸோ அங்கே அப்போ அவங்க வந்து குந்தவைனே தெரியாது. ஸோ வானதிக்கெல்லாம் நிறைய சீன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லை, ஆனால் கதைக்கு தேவையில்லை, அதனால் குறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். பட் அதுக்கப்புறம் அந்த இதுவும் அப்படி தானே, அந்த என்னது சமுத்திரகுமாரி அவங்களுக்கும் ஒரு நிறைய சீன் உண்டு. சண்டை போடுறது, அவர் உள்ளே விழுவார், தட்டி எழுதிட்டே இருப்பார். வந்தியத்தேவன் வந்து அதில் ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டே இருப்பார். வந்தியத்தேவன் படமாகவே ஆயிரும். ஐ திங்க் அதனால் கட் பண்ணி எல்லாத்துக்கும் சீனை கொடுத்துட்டார் போல். ஆமாம், அது ரொம்ப இது என்ன சொல்கிறது, இதில் விடுபட்ட சீன்ஸுன்னு பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்குது. அது ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்போ நம்ம படிச்சிருக்கோம்னா நமக்கு சில சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், சில விஷயங்கள் மைண்டில் இருக்கும். எனக்கு ஒரு 10 சீன் இந்த மாதிரி மைண்டில் இருக்குது, புக்கிலேருந்து 10 விஷயங்கள் மைண்டில் இருக்குன்னா அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து படத்தில் வைக்க முடியாது. ஸோ மூவிங்கிறது வேறு, அந்த நாவலை அப்படியே எடுத்துகிட்டு வர முடியாது. அதுவும் அது ஒரு சின்ன நாவல் கூட இல்லை, ஒரு 5 பாகம் உடைய ஒரு அவ்வளோ பெரிய நாவல் அது. ஸோ அதை படமாக பார்க்கல தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, ஓகே இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது, இதை சுருக்கி கொண்டு வரது கஷ்டம் அப்படின்றது அந்த இடத்துல தான் எனக்கே தெரிஞ்சுது. மணிமேகலையெல்லாம் இதில் காட்டவே இல்லை. ஆக்சுவலி அந்த கடம்பூர் மாளிகைக்கு வந்தியத்தேவன் போனோன்னா மணிமேகலையெல்லாம் பார்ப்பார். கந்தமாறனும் மணிமேகலையும் பேசிப்பாங்க, இந்த மாதிரி என் தங்கச்சியை வந்து உனக்கு கொடுக்குறேன்ற மாதிரியெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் பேசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த சீன்ஸுமே வரல. நேராக அந்த கடம்பூர் மாளிகைக்குள்ளே போயாலே தேவரான நாட்டம் அப்படியே டக்குன்னு அவங்க சதியாலோசனை அப்படியே மூவ் ஆயிடுச்சு கதை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறையவே வரல தான் கதையில். கரெக்டு தான். அந்த இவர் ஒருத்தர் பேர் சொல்லி உள்ளே போவார்ல, அவர் கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பார். ஃபஸ்ட்டில் அவர் தூங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த மீட்டிங் நடக்கும். இந்த மீட்டிங்கில் அவரே இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. அந்த சம்புவரையர் இல்லை, சம்புவரையர் கிடையாது. அந்த இவர் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட வருவார்ல, கந்தமாறன் வந்துட்டு யார், அந்த கிங் தானே, சம்புவரையரோட பையன். சம்புவரையர் கரெக்டு. அவருக்கு கூட தான் இவர் படிச்சேன்னு ஏதோ சொல்லுவார். பட் உள்ளே வந்துட்டு அவர் தூங்கினதுக்கு அப்புறம் இவர் தனியாக வந்துட்டு வருவார். இதில் அவர் அப்படி இல்லை, அவரே அங்கே உட்காந்துட்டு இல்லையா, ஓகே. பட் இந்த மாதிரி கந்தமாறன்ட்ட பேசிட்டு கந்தமாறன் நாங்கள் எங்கன்னே சொல்ல மாட்டாங்க. ஆமாம், கந்தமாறன் சும்மா உள்ள ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அவ்வளோதான் பண்ண முடியும். ஆக்சுவலி ஆனால் நான் வந்து படிக்கல, ஒரு நாவலாக படிக்கல. நமக்கு வந்து அருள்மொழிவர்மனே வரமாட்டார், செகண்ட் சாப்டர்ல தான் வருவார், செகண்ட்ல வந்துருவாரு, செகண்ட்ல அவரை பார்க்க போறது மாதிரியான இதில் அவர் தேர்ட்ல தான் வருவாரு. அதே மாதிரி ஆதித்த கரிகாலனை பற்றி ரொம்ப பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. நமக்கு வந்தியத்தேவனோட ட்ராவல் ஆகிட்டு இருப்போம். பெரிய பழுவேட்டரையர் யார், சின்ன பழுவேட்டரையர் யார், குந்தவை யார், இந்த மாதிரி தான், நந்தினி யார், இதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வருவாங்க. அந்த இடத்துல கந்தமாறன் ஒரு முக்கியமான பாத்திரமாக தான் வருவார். ஸோ நான் படிக்கல, கந்தமாறன்றவரை கந்தமாறன் அப்படி சொல்லி நான் ஒரு இமேஜினேஷனோடய தான் படித்தேன். இதில் கந்தமாறன் யாரோ ஒருத்தரை கூட்டு வந்திருக்காங்க. எனக்கு அது பயங்கர டிசப்பாயின்மெண்ட். என்ன சொல்ல, மெயின் கேரக்டருக்கு கொடுத்த அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கேரக்டர்ஸ்க்கும் அவங்க சீனே வைக்கல. ஸோ அவங்களுக்கும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை போட்டு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது தான் படத்தில். இருந்தாலும் எனக்கு கந்தமாறன் ஏன் இந்த தாடிக்காரனா கந்தமாறன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு செட்டாக இருப்பாங்க. ஆதித்த கரிகாலன், கந்தமாறன், அந்த பல்லவன், அந்த பார்த்திபேந்திர பல்லவன், வந்தியத்தேவன், எல்லாரும் ஒரு சின்ன பசங்களாக ஒரு செட்டாக, ஒரு வீரமுள்ள ஒரு வேகமுள்ள ஒரு ஆட்களாக, அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஒரு டீம் மாதிரி இருந்தவங்க, ஒருத்தர் பிடிக்கும் பிடிக்காது அந்த மாதிரியே கதை போகுமா. ஸோ எனக்கு அந்த கந்தமாறனை பார்க்கல, இதை பிற ஏங்க கந்தமாறனா போட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது.
நீ சொல்கிற பார்த்தா கண்டமான ரஜினிகாந்தை நடிக்கவேன்னு சொல்லுவோம் போல இருக்கு. அந்த அவர் மாதிரிலாம் கேட்டாங்க ரஜினிகாந்த் நடிக்க வைக்க வேணாம். அந்த தெரியல, எனக்கு ஓரளவுக்கு பெட்டரா கொடுத்துருக்கலாம். அவருடைய சரி இல்ல தாடி கொண்ட அப்படியெல்லாம் இல்லாம வந்தியத்தேவன் மாதிரியாவது ஒருத்தர் ஆளை காட்டியிருக்கலாம்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் அந்த இவராக கூட நடிச்சலாம், அந்த பூக்கார பையனா ரஜினிகாந்த் நடித்தா ஓகே அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லுவ போல இருக்கு. நீ பூக்காரம் அவர் சேர்ந்த நம்புதனையுமே அவங்க பெருசா காட்டவே இல்லை. தெரில எனக்கு செகண்ட் பார்ட்ல எல்லாத்தையும் கலந்து பேச 5 மணி நேரம் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்து வச்சிருக்க வேண்டியதான். அதான் அது மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த நாவல் படித்தவங்களுக்கு இதை காட்டலையே அதை காட்டலையேன்னு இருக்கும். பட் அந்த படத்தோட கதையோட ஓட்டத்துக்கு எது தேவையோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக காட்டிட்டாங்க தான். ஆமாம், படம் ஃபுல்லாமே வந்திருக்கும். உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்லேயும் ஆரம்பிச்சோன்னே ஒருன்னு போயிடும். அவர் வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலி அவர் வர்றது இந்த 3வது பாகத்தில் தான் வருவார். ஆக்சுவலி அந்த புக்கில் வருவார். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் நமக்கே ஒரு எப்போ வருவார் நமக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும். வந்ததுக்கப்புறம் வந்துட்டாரு அடுத்தேன் ஐயோ இவர் இங்கே இருந்துட்டாரு, ஐயோ இவர் காய்ச்சல் இவர் இந்தியாவுக்கு வந்துட்டார், இதெல்லாம் தெரியாது அப்படின்னு நம்ம அந்த ஊரில் இருக்கிற மாதிரியும் நமக்கே வந்துட்டு அவர் வரணுன்ட்டு நம்மளே அந்த மக்களாக இருந்து பார்க்குற மாதிரியும் நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம் அந்த கதையை. எப்போ வருவார், ஐயோ இவங்க கொண்டுறக்கூடாது, இவங்களே வாத்தரக்கூடாது அப்படின்னு நமக்கே ஒரு பரபரப்பு இருக்கும். விஷுவலாக என்ன ஒரு கதையில் ஹீரோ தான் ஜெயிப்பாருன்றது ஒரு நியதி. பட் இதில் அப்படியெல்லாம் இல்லை. அவங்களுக்கு ஐயோ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பொன்னியின் செல்வருக்கு என்ன நடக்கும்னு நமக்கு வந்து இதாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு எழுத்து இருக்கும், அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்தளவுக்கு பண்ணியிருப்பார். அவர் எவ்வளோ பொலிட்டிக்கலி கரெக்ட் அப்படின்ற மாதிரி இப்போ இவர் பேசும்போது சொல்லிட்டு இருந்தார். யார் இப்போ ஜெயம் ரவி சொல்லிட்டு இருந்தார். அவரை பற்றின கேரக்டர் டெஃபினிஷன் மணிரத்னம் கொடுக்கும்போது அவர் ரொம்ப பொலிட்டிக்கலி கரெக்டாக இருப்பார், பெருசாக இது எதுவும் பண்ண மாட்டார், ரொம்ப அறிவாளின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அது அந்த புக்கில் பயங்கரமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு அது படிக்கலே தெரியும். நம்ம ஆதித்த கரிகாலன் வந்து ரொம்ப கோவக்காரராக இருப்பார், வந்தியத்தேவன் வந்து கொஞ்சம் முந்திரி கொட்டை மாதிரி இருப்பார், அவர் டக்குன்னு போய் எதையாவது பண்ணி மாட்டிக்குவார், அப்புறம் அதுலேருந்து விடுபட்டு வருவார், இந்த மாதிரியே இருக்கும். ஆனால் பொன்னியின் செல்வன் வந்து ரொம்ப ஒரு காமாக இருப்பார், ஒவ்வொரு டெசிஷனும் ஒரு இதாக தான் எடுப்பார், அறிவாளியாக இருப்பார், ரொம்ப அமைதியாக தான் இருப்பார், டப்பு டப்புன்னு பண்ணிடுவார். வீரமும் விவேகமும் சேர்ந்த ஒரு பொறுமையான சரியான ஒரு ஆள், எப்பயுமே ஒரு சரியான ஒரு அரசராக இருக்கிறதுக்கு தகுதி வாய்ந்த ஒரு ஆள்ன்றதை நமக்கு அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வருவாங்க. மேபி அதை ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் ரவியை போட்டனால ரொம்ப கரெக்டாக இருந்ததா அந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஆமாம், ஜெயம் ரவி நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையருக்கும் அதில் நிறைய சீன் இருந்துச்சு. ஆனால் நம்ம இந்த மாதிரி பேசிட்டே இருக்க வேண்டியதான். 5 பக்கத்தை பின் எப்படி அவன் 2 பக்கமாக எடுக்க முடியும்? நம்ம பாட்டு அவன் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அப்போ நீ அவர் சொன்ன மாதிரி தான், உங்ககிட்ட காசு கொடுக்குறேன் நீங்கள் போய் எடுங்க. எனக்கு நந்தினி வந்து என்ன சொல்ல, நந்தினி வந்து நம்ம படிக்கல, நந்தினி வந்து அழகின்றத ரொம்ப சொல்லிட்டே வருவாங்க. அவங்கள பார்த்தோன்னே எல்லாரும் மயங்கி எல்லாத்தையுமே அவ சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அழகின்றத புக்கில் வந்து எவ்வளோ வேணாலும் வர்ணிக்கலாம், அதை நம்மளால உள்வாங்கிக்க முடியும். ஒரு ரியல் கேரக்டரை அதை காட்டுறப்போ அப்போ நம்ம ஒரு உலக அழகின்னு நம்ம சொல்கிறது ஐஸ்வர்யா ராயை தான் இன்னும் சொல்லிட்டே இருக்கோம் நம்ம எல்லாரும். ஸோ அவங்கள காமிச்சா நல்லா இருக்கும்னு அந்த சாய்ஸ் கரெக்ட் தான். பட் அந்த அழகின்றத அதை இது பண்ணுறதுக்கு மெனக்கெட்டுறணுன்றதுக்காக ஒவ்வொரு தடவை ஐஸ்வர்யா ராயை காட்டையிலையும் பின்னாடி ரகுமானோட அந்த ஸ்கோரு அதுக்கப்புறம் அதை தனியாக அவங்களுக்கு மட்டும் ஒரு லைட்டு போட்டு காட்டுறது, இந்த மாதிரி அதை ரொம்ப அதை நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்களோன்னு தோணுச்சு எனக்கு. ஆமாம், கரெக்டு. அதுவும் மஞ்சள் கமல் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜோதா அக்பர் காலத்தில் உள்ள இது மாதிரி நினச்சிருக்காங்க. பட் ஓகே, ஏஜெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தான் செட் ஆகுது. ஓரளவுக்கு ஏஜ் ஆகாம தெரியணுன்றதுனால அப்படி ஐஸ்வர்யா ராய். அப்புறம் நார்த் இந்தியாவிலையும் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஐஸ்வர்யா ராய் போட்டால் ஓகே, நார்த் இந்தியாவிலையும் ஒரு மார்க்கெட் இருக்குல்ல, அதனாலையும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, காஸ்டிங் எல்லாமே சூப்பர் தான். நம்ம எதுவுமே குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. படத்தில் நல்லா இருந்துச்சு படம். ஆனால் இப்போ சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, அதை புக்கு படிக்காதவங்களுக்கு இது எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஏன்னா புக் படித்ததுனால எனக்கு அந்த ஆங்கிளில் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. புக்கு என் கூட 2 பேர் வந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டால் புரிஞ்சதுனாங்க. பட் மற்றவங்கள்ட்ட கேட்டால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குன்ட்டு. ஒரு நார்மலாக இருக்கிற ஆடியன்ஸு, சும்மா ஒரு ஜாலியாக ஆடுறோம் ஈவினிங் வீக்கெண்டில் ஒரு காசு கொடுத்து படத்தை பார்த்துட்டு போகலான்றவங்களுக்கு இது அந்த அளவுக்கு வந்துடுமான்னா டவுட் தான். ஆமாம், நிஜமாவே இந்த படத்தை என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு நினச்சி ஒரு ஆர்வத்தில் பார்க்குறவங்களுக்கு மேபி நல்லா இருக்கலாம்.
ஆனால் என்ன சொல்ல, ஒரு நார்மலாக என்டர்டைன்மெண்ட் மாதிரி பார்க்கறதுக்கு இல்லை, ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு உட்காந்து படிக்கிற மாதிரி தான். அந்த எப்படி டக்கு டக்குன்னு என்ன சம்பூரையரா கடம்பூரா அதுவா அப்படியே ஒரு சார்ட் போட்ட மாதிரி அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா புக்லேயே அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதை நம்மளுக்கு அவங்க இது பண்ணுறதுக்கு 5 பாகமாக கொடுத்துட்டாங்க. இது ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே இத்தனை கேரக்டர்ஸை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்றப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்குமே தெரில. நான் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, சில விஷயங்கள்லாம் புரியல, அதே மாதிரி படத்தை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கரெக்டாக தான். அந்த ஃபஸ்ட்டு சம்பூராயர் மாளிகைலாம் ஸ்டார்ட் ஆகும் அந்த கதை. அப்புறம் அப்படியே பழுவேட்டரையர் அரண்மனையிலேருந்து அவர் வர்றதே ஒரு விவரிச்சிட்டே போவார். கல்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பக்கத்துக்கு எழுதியிருப்பார். அவர் வராங்க, அந்த அவரோட கப்பல் நடுவில் வருது, முன்னாடி பின்னாடி இருக்குது, பனை ஓலை முத்திரை அது தெரியுது. நமக்கு வந்து பனை ஓலை அந்த கொடியில் எங்கே தெரிஞ்சு எனக்கு தெரியவே இல்லை. என் பக்கத்தில் வேணா சொன்னேன், அப்போ தெரிஞ்சு அங்கே உள்ளவரே அவர் நீ கேட்டால் அவனை யார்ட்டையும் கேட்டால் ஏதோ திட்டினாங்களோ ஏதோ சொன்னார். ஸோ அப்போ தான் பனை ஓலை எங்கேயோ இருக்கு போல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. இது நம்ம அட்டென்ஷன் ரொம்ப கொடுத்தா தான் நமக்கு ஓரளவுக்கு அதை புரிஞ்சிக்க முடியுது. அப்புறம் அவங்க இங்கே வந்து கடம்பூர் மாளிகையில் இருக்காங்க, அங்கேருந்து டக்குன்னு பழுவூருக்கு போகிறாங்க அப்படின்றதும் ஓரளவுக்கு பார்த்தா புரியுது. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியிருக்கு. தமிழும் வந்துட்டு என்ன சொல்கிறது, என்னதான் அவங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழ் பேசினாலும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் பேச வேண்டியிருக்குல்ல. அப்புறம் எனக்கு இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை எதில் முடிப்பாங்க அப்படின்றது ஒரு ஆர்வமாகவே இருந்துச்சு. இது 2ஆக பிரித்தாங்கன்னா எங்கே இந்த இது முடியணும் அப்படின்றது எனக்கு ஆர்வமாக இருந்தது. ஸோ அதுவும் ஒரு கரெக்டான சீனில் தான் முடிச்சிருக்காங்க. ஒரு சஸ்பென்ஸோடு இருக்கிற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. அதுவும் நல்லாவே இருந்தது. ஆமாம், கரெக்டு. இது வந்து இது 4வது இதில் நடக்குமோ, இங்கே வர 3வது இதுலேயே நடக்கும். ஓகே, 3வது இதுலேயே வந்துட்டு இவர் இந்த மாதிரி இங்கே விழுந்துட்டாருன்றது வரும் கொஞ்ச நேரத்தில். அதுக்கப்புறம் ஊரில் உள்ள மக்களுக்கெல்லாம் அவர் என்ன ஆனார்னே தெரியாது. இங்கே வந்ததும் கூட ஒரு 2 பேருக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இந்தியாவுக்கு வந்துடுவார், அது ரொம்ப கம்மியான பேருக்கு தான் தெரியும், வெளியில் தெரியாது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இருக்காருன்ற நியூஸ் பரவும்போது பாகுபலின்னு மாதிரி அப்படியே ஊர் ஃபுல்லாக பரவிடும். அப்புறம் இன்னொன்று பாகுபலின்னு ஞாபகம் வருது. இந்த படம் வந்து ஜென்ரலாகவே பாகுபலியோட நம்ம கம்பேர் பண்ண தானே செய்வோம். பாகுபலியோட இது எப்படி இருக்குது, பாகுபலியோட இது எப்படி இருக்குது. எனக்கு படம் ஃபஸ்ட்டு முன்னாடி எல்லோரும் இன்டர்வியூஸ் கொடுக்கல கூட அதோட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. எனக்கு அதை எப்படி கம்பேர் பண்ணாமல் இருப்பாங்க, பண்ண தான் செய்யணுன்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் பார்க்குறப்போ எனக்கு அதை கம்பேர் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பாகுபலி வந்து ஒரு ஃபேண்டசி கலந்துருக்கும். அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும். டபுக்கு டபுக்குன்னு அவர் 100 பேரை அடிச்சிருவார், அப்படியே செங்குத்தா செவர்வார், சிவனை தூக்கிட்டு கடலில் குறிப்பார், ஆற்றுல குறிப்பார். நல்ல படம் தான் கண்டிப்பாக. ஆனால் இது வந்து ஒரு ரியாலிட்டியோட கொஞ்சம் ரியாலிட்டியோட இருக்கிற படம் மாதிரி தான் இது. ஸோ அந்த ஃபேண்டசியை புகுத்தி அப்படியே சர்ப்ரைஸாக ஆதித்த கரிகாலன் வந்து எடுத்தோடனே ஒரு 30 பேரை அப்படியே கையில் தூக்குனார் வச்சார், அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப இவங்களாம் நிறையெல்லாம் ஆட் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு ரியாலிட்டியோடு இருக்கிறது. பாகுபலி வந்து ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு படம். ஸோ 2த்துக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது தான். எனக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் இதை கம்பேர் பண்ணுறது அவ்வளோ கரெக்டாக இருக்காதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அதில் நிறைய சிஜி இருக்கும், ப்ளஸ் ரொம்ப பிரம்மாண்டத்தை நிறைய காட்டிகிட்டே இருந்திருப்பாங்க. இதில் கொஞ்சம் நேச்சுரலாக காட்டின மாதிரி இருந்தது. அந்த குதிரை, அந்த யானை, அந்த மாதிரி ஒரு படை, ஒரு அரண்மனை, அந்த மாதிரியே காட்டிகிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ எனக்கு அந்த கம்பேரிசன் ஓகேவா படலை. ஓகே, நான் பாகுபலின்னு ஒரு படம் அவ்வளோ பெரிய வந்ததுனால தான் இந்த மாதிரி படங்கள் 2 பார்ட்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு, வர முடியுது. ஸோ ஆப்வியஸ்லி பாகுபலி இல்லைன்னா இந்த படங்கள்லாம் இப்படி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த வகையில் அது நல்லது தான். பாகுபலி 2 வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். பாகுபலி 1 செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். லைக் படத்தை செட் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். ஆனால் அதுலேயும் நிறைய சீன்ஸ் வச்சுருப்பார் அவர், எங்கெங்க மக்கள் வந்துட்டு இது பண்ணணுன்றது. ரொம்ப நிறைய பில்டப் சீன்ஸ் இருக்கும். ஒருத்தர் காட்டிலையும் சத்யராஜ் மண்டையில மிதிக்கிறதுலாம் இருக்குல்ல, ஒரு எல்லாருக்குமே ஒரு பில்டப் சீன்ஸ் இருக்கும். பட் இதில் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன இவருக்கு இது கதை எழுதிட்டதுனால இவர் அதில் தான் நிற்கணும்னு இருந்ததுனால அப்படி இருந்துட்டாரு. ஆமாம், அது ஒரு உண்மையிலே நல்ல விஷயம். எழுதின கதை, அந்த கதை அந்த நாவலில் என்ன இருக்கோ அதில் தான் நிற்கணுன்றதுல இருந்திருக்காரு. எக்ஸ்ட்ராவாக கொண்டு போய் அது இதுன்னு ஆட் பண்ணி ரொம்ப போட்டு குழப்பாமல், ஏற்கனவே அதை கம்மியாக சொல்கிறதே கொஞ்சம் குழப்பம் தான். இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக எதையும் ஆட் பண்ணாமல் என்ன கதையில் இருக்கோ அதையே தான் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. கரெக்டு.
ஸோ இதுதான் எங்களோட ஒரு சின்ன கருத்து, எங்களுடைய வியூ இது. ஓட்டம் செய்யுங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கலாம். ஒரு நல்ல Theatreல எக்ஸ்பீரியன்ஸ். பார்க்கக்கூடிய படம். தியேட்டரில் பார்க்கக்கூடிய படம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. நான் முதல்ல ஐமேக்ஸில் பார்த்தேன். ஐமேக்ஸில் தமிழ் படமே வந்தது கிடையாது இல்லையா, இங்கிலீஷ் படம் தான் வரும். நான் இங்கிலீஷ் படம்லாம் தியேட்டர்ல எல்லாம் பார்க்கவே மாட்டேன் இப்போ தான் பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் அதை தியேட்டர்லலாம் பார்த்தது கிடையாது. இது வந்து நான் ஐமேக்ஸில் தான் பார்ப்பேன், அதுவும் நான் சென்டர் சீட்டில் தான் உட்காந்து பார்ப்பேன் அப்படி சொல்லிட்டு நான் புக் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ஒரு பெரிய ஸ்க்ரீனில் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்தை காட்டையில் ஒரு கடல்லாம் காட்டுவாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கலாம். ஆமாங்க, சொல்வது கொண்டுமில்லை. 2வது பாட்டு வரும்போது உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அதுபடி உங்கள் வந்து விரைவிடுவது உங்கள் ஆறுமுகம், ஸ்வர்ணா. நம்ம இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை கண்டினியூவாக கேளுங்க, பயன்பெறுங்க. வாழ்க்கையில் பல நல்ல கருத்துக்களை நம்ம வந்து சொல்ல போகிறோம். என்ன சொன்னால் ஆமாம்.